திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். இன்று திருவேங்கடம் என்ற க்ஷேத்திரத்தில் ஆழ்வார் பாடியிருக்கிற 2ஆம் பத்தில் 2வது பாசுரத்தை பார்க்கலாம். திருவேங்கடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இன்று 2000 வருஷத்தில் 2024வது வருஷத்தில் பெரிய அளவில் வசதிகள்லாம் இருக்குது. எளிமையாக சுலபமாக நம்ம என்ன செய்ய முடியும், போய் மலையில் போய் நடந்து போகிறதா இருந்தாலும், அந்த வாகனத்தில் வசதியாக போகிறதா இருந்தாலும், பேருந்தில் போகிறதா இருந்தாலும் போக முடியும், சுலபமாக வர முடியும். இன்னும் கேட்டால் திரும்பி வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கூட நம்ம மலைக்கு போகிறதுக்கு பிரயாணப்பட முடியும். ஆனால் ஆழ்வார் இருந்த காலத்தில், அதாவது கலி தொடங்கி முதல் ஒரு 500-600 வருஷத்துக்குள்ளே அங்கே எப்படி இருந்திருக்கோம்? அவ்வளோ சுலபமாக மலைக்கு போயிருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால், அவர் முதல் 10 சொல்கிறார் இல்லை, திருவேங்கடம் அடை நெஞ்சமே. அந்த முதல் 10 பாசுரமும் என்ன சொல்கிறது? திருவேங்கடத்துக்கு போகணும், அங்கே இப்படிலாம் இருக்கும், மலை கூட என்ன இருக்கும், பெரிய அளவில் அங்கே மிருகங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த மலையில் என்ன, பார்த்தனுக்கு தேர் ஓட்டின அந்த பார்த்த சாரதி அங்கே தான் இருக்கான், திருவிடந்தையில் காட்சி கொடுக்குறவனும் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லாத்துக்கும் தொடர்பு எடுத்து சொல்லி திருவேங்கடம் அடை நெஞ்சமேன்னு முதல் 10 வாசகத்தில் அப்படி தான் சொல்லிக்கிறார். அப்படின்னா என்ன, அவர் முயற்சி செய்து முதல்ல போகிறாருன்னு சொன்னால், அடுத்த 10 பாசுரத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 10 பாசுரத்தில் என்ன, என்னை ஆட்கொள் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்துட்டேன், இப்படியெல்லாம் என்ன அலைஞ்சி திரிஞ்சு இந்த வேலையெல்லாம் பண்ணேன், இப்படிலாம் பண்ணேன், செலவங்களெல்லாம் வசீகரிக்கணுன்றதுக்காக நிறைய போய் சொன்னேன், சில சமயத்தில் ரொம்ப செய்யக்கூடாத வேலையெல்லாம் கூட செய்தேன், இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நிறுத்திட்டு உன்னை சேவிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, இப்போ வந்துட்டேன், என்னை ஆட்கொள் அப்படின்னு சொல்லி இந்த 10 பாசுரத்தில் கேட்டுருக்கார். ஆனால் திருவேங்கடம் இப்போவே எப்படி இருக்குது, இப்போவே நடைபாதையில் நம்ம நடக்கிறதுக்கு போனோம்னா நிறைய இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, ஹிண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப கவனமாக செல்லவும், இதெல்லாம் இங்கே என்ன டீர் கிராசிங், சில சமயத்தில் சீட்டா கிராசிங் அப்படிலாம் கூட எழுதியிருக்கு. அந்த இடத்துல சீட்டா கிராசிங், டீர் கிராசிங்னு சொன்னால், டீர் கிராசிங்னால் நம்ம முள்ள நின்று பார்க்கலாம், நம்மளை பார்த்து அது என்ன பண்ணிடும், வேகமாக அதை துள்ளி குதிச்சுட்டு ஓடிடும். ஆனால் சீட்டா கிராசிங்னு எழுதினா சிறுத்தை நம்மளை பார்த்த உடனே போகாது, அது பார்த்துட்டே இருக்கும், பின்னாடி நகர்ந்துட்டு நம்ம நடந்து போன பிறகு நம்ம மேலே டைவ் அடிக்கும்னு சொல்லும், அது மேலே பாயும், சீறி பாயும். அப்போ நம்ம எப்படி அதை சமாளிச்சுக்கிறதுன்னு சொன்னால், அதுக்கு தான் நம்ம நிறைய பேராக சேர்ந்து போகிறோம், ஒரு கையில் கொம்பு எடுத்துன்னு போகிறோம். ராத்திரியில் 5 மணிக்கு மேலே என்ன பண்ணாத, நடக்காத, இல்லாட்டி போனால் சீக்கிரமாக நடந்து முடிச்சுடு. 5 மணிக்கு ஆரம்பித்தா 2 to 3 ஹவர்ஸில் நடக்க முடியும்னா 8 மணிக்குள்ளே மலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அங்கே போய் நம்ம பார்த்தா தான் எப்படி நம்மளுக்கு ஏறுறதுக்கு, மலையில் ஏறுறதுக்கு என்னெல்லாம் அனுமதி உண்டு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இப்போ சொல்கிற செய்தியெல்லாம் இப்போது இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அப்பொழுது அத்தனை வசதிகள் கிடையாது. 4000 வருஷத்துக்கு முன்னே இல்லையா? இப்போ இதில் ஒரு 500-5000 கல்வி பொழுது 5100 வருஷம் 120 வருஷம் ஆயிருக்குன்னு சொன்னால், இதில் ஒரு 600 இயர்ஸ் கழிச்சா 4500 இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த மாதிரி வசதி இருக்கும்? அவர் ஆடல்மா குதிரையை எடுத்துன்னு போனாலும் குதிரை மலை மேலெல்லாம் அந்த என்ன செங்குத்தா ஏறுமான்னு தெரியாது. மலை அடிவாரத்தில் குதிரையை விட்டுட்டு தான் மட்டும் நடந்து போயிருந்தாருன்னு சொன்னால் அவர் எப்படி போயிருப்பார், என்ன சிரமம்னு பார்த்தா, அதுக்கு மேலே சுவாமியை சேவிக்கணும், மலை மேலே இருக்கிற சுவாமியை தான் கண்டிப்பாக சேவிக்கணும் அவசியம். அதில் ஒரு உந்துதல், ஒரு ஈடுபாடு, அதில் என்ன மனம் அதில் ரொம்ப ஈடுபடுறது. அப்படின்னா எந்த சிரமத்தை பற்றியும் மனசில் ஏற்றுக்காமல் பெருமாளை போய் சேவிக்கணுன்ற அந்த ஒரே குறிக்கோளோட அந்த வேகத்தோடு சொன்னால், சுவாமியும் அதுக்கு துணை புரிந்திருப்பார். தன்னை பாடட்டுமே, தன் அடியார்கள் பார்க்கட்டுமே அப்படின்னு சுவாமி இருந்தால் அதுக்கு போதுமான அளவுக்கு அந்த எப்படி அவரை சுலபமாக நம்ம சிரமத்தெல்லாம் கண்கொள்ளா, அதாவது அதை கணிசிக்காமல் நம்மளால் மேலே மலையில் ஏறி பெருமாளை சேவிக்கிறதுக்கு என்ன வசதியோ இந்த சுவாமியே உடனிருந்து பண்ணி தருவார் அப்படின்ற இப்போவே அப்படி தான் நம்பிக்கை இருக்குது. 4000 வருஷத்துக்கு முன்னையும் அப்படி தான் இருந்திருக்கும்னு. ஸோ அந்த முதல் பாட்டில் என்ன சொன்னார், தாயே தந்தை என்றும், அப்படியே உன்னை பார்க்கணும்னு ஒரே நோய் வந்துடுது, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது ஆனால் வரவே முடியல, இவ்வளோ கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இத்தனைலாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கேன்னு. ஆனால் 2வது பாசுரத்தில் மானே கண்டமடவார் அப்படின்னு கூப்பிட்றார். நான் என்னெல்லாமோ பார்த்துருந்தேன், பொண்ணு பின்னாடி போகணும்னு தான் நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் அதில் என்ன ஆச்சு, எனக்கு அதுலேருந்தெல்லாம் மீண்டு இந்த பூஞ்சோலை
தேனே பூம். அது என்ன இருக்குது, தேன் ஒழுகிற தேன் கூடுகள் நிறைய இருக்கிறது, மூங்கில் புதர்கள் இருக்குது, பெரிய அடர்ந்த காடு இருக்குது, காட்டில் வந்து நிறைய விலங்குகள்லாம் இருக்குது. இதுக்கு நடுவில் குடிக்கொண்டு இருக்கிற திருவேங்கடவா, உன்னை நான் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், ஆட்கொள், என்னை ஆட்கொள்